ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஆக்டோபஸ் பிஸியா இருக்காரு, இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி vs எம்ஐ ரிவ்யூ கடைசி மேட்ச். போத் த டீம்ஸ் வாண்ட் டு ஃபினிஷ் ஆன் ஐ. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி 10 மேட்ச்ல 6 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பார்ச்சுனேட்ல ஒரு ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. they won by 18 runs, பட் அன்பார்ச்சுனேட்லி அட்லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் 18 ரன்ல தோத்தாங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு சான்ஸ் நாளைக்கு பார்த்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி திஸ் விக்டரி இஸ் நாட் கோயிங் டு டேக் தம் எனி ஃபார். they have to pack their bags. they're eliminated considering their net run rate. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா நீங்க 14 மேட்ச்ல ஹை காம்படிஷன் லைக் திஸ் ஒரு 7 மேட்ச் நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் அச்சீவ்மெண்ட். தேர் ஆல்வேஸ் கோயிங் டு பி மிஸ்ஸஸ் ஹியர் அண்ட் தேர். பட் ஓவரால் ஒரு 10 மேட்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா there was a sure contenders in the playoff spots. They can only blame themselves for really changing their bowling combination, left, right and center. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல நவீன் உல் ஹக் மாதிரி ஒரு போலர் வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. பிகாஸ் ரிலைஸ் மோர்லி ஆன் த ஸ்லோயர் டெலிவரிஸ் அப்படின்னு இன்னைக்கும் 2 விக்கெட் எடுத்தாரு. பட் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அகெயின் கன்சீடிங் 196. இஷான் கிஷன் வந்துட்டு அந்த கடைசியில வந்துட்டு ஒரு 13 பால்ல ஒரு 16 ரன் அவர் அடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி 14 பால்ல 15 ரன் இஷான் கிஷன். ஹர்திக் பாண்டியா 13 பால்ல 16 ரன். அந்த சுச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு இந்த நமந்தீரை சப்போர்ட் பண்ணியிருந்தா ஸ்டோரி மைட் ஹவ் பீன் டிஃபரெண்ட் அப்படிங்கும் போது தட் இஸ் அனதர் காம்பினேஷன் மிஸ்டேக் தே ஹவ் டன். ஸோ இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் இந்த லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி படிக்கல் நெவர் காட் கோயிங் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஓகே குவிண்டன் டிகாக்கும் வந்து சரியா ஆள்லாக்கும் போது தட் இஸ் அ டைம் we should have unleashed someone like Kyle Mayer, sort of still retained a guy like Yash Thakur ahead of Naveen Ulhaq. That would have really given them few more impetus in the power play. Honestly speaking, இப்ப இங்க வந்துட்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். அது ஹை ஸ்கோரிங் ஆளாளுக்கு பேசிக்கிறாங்களே ஒழிய உங்களுக்கு வந்து ஒன்லி ட்வைஸ் 200 ஸ்கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு have been breached here. That is 234 by MI and then followed by 205 for 8 by இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கும் போது you should have always made sure that in a situation like this நீங்க என்ன பண்ணிருக்கலாம். யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஐ கான்ட் ஃபைண்ட் த ரீசன். எல்லாருமே அந்த தப்பதான் பண்றாங்க. டாஸ் வின் பண்ணோடனே போலிங் போலிங் அப்படின்றாங்க. இப்ப இங்க வந்துட்டு பவர் பிளேல தான் வந்துட்டு விக்கெட்ஸ் விழும். அதுக்கு தான் செட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். 45 for 1 ஆடணும். எல்எஸ்ஜி 49 for 2, எம்ஐ 53 for no loss. அதோட ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாது. ஒன் குட் திங் வாஸ் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கொஞ்சம் இன்டிஃபரெண்டா இருந்தது. பர்டிகுலர்லி கோயிங் டு தி T20 வேர்ல்ட் கப் வேர் இஸ் கோயிங் டு கேப்டன் இந்தியா. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன். இன்னைக்கு அந்த பழைய ரோஹித் சர்மா வந்து பார்த்தோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 7 to 10 பாத்தீங்கன்னா விக்கெட் கொடுக்காம ஒரு இதுவா சேஃபா ஆடி 10 ஓவர்ல 78 for 1 வரணும்னு சொன்னோம். 7 to 10லயும் எல்எஸ்ஜிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கல. ராகுல் வந்துட்டு unfortunately just couldn't get going even though stayed at the crease. 10 ஓவர்ல 69 for 3. இவங்க வந்து 10 ஓவர்ல 92 for 2, வெல் ஆன் கோர்ஸ் டு சேஸ் த ஸ்கோர். 11 to 15ல மொமெண்டம் வரணும்னு சொன்னோம். if you want to see that 69 for 3 length 159 for 3, that is 90 runs in that 5 overs, where Pooran went berserk 75 of 29. இவங்க அந்த 11 to 15ல நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 ஓவர்ல they could only get 33 for 3. அவங்க வந்துட்டு 159 for 3, இவங்க 125 for 3. அதுக்கப்புறம் அங்கேருந்து பாத்தீங்கன்னா 159 for 3ல இருந்து they could have always got more. They only got to 55 and ended up with 214, which for me is more than enough. 210. இப்ப நம்ம சொன்னது 200 பார் ஸ்கோர். லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 67 வந்துரும்னா அவங்களுக்கு 71 வந்தது, உங்களுக்கு 55 வந்தது. That is a 16 runs difference. They lost by 18 runs. நமந்தீர் இன்ஸ்பைட் ஆஃப் him hitting at one end, இஷான் கிஷனுக்கும் உங்களுக்கு பேட்ல படல. இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மும்பை got 71 for 1 and to only lose by 18 runs. அதுக்கப்புறம் we have been always talking about the impact of spin. In a close match where 196 has been scored in the second innings, LSG bowled 8 overs of spin, 66 for 3. MI could only bowl 4 overs. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் தான் அவங்க எப்பவுமே ஆடுறாங்க. Somehow they don't believe
இன் இவரு நபி. அதனால பியூஷ் ரொம்ப நல்லா போட்டாரு. 4 overs 29 for 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 215 ரன் நீங்க டார்கெட் நீங்க சேஸ் பண்றீங்கன்னா இன் மும்பை பெர்ஸ்பெக்டிவ், இப்போ அவங்களும் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க தேவதத் படிக்கல இறக்கி விட்ட மாதிரி சம்மோன் லைக் டிபால் பிரேவிஸ் முதல் எடுத்த உடனே சான்ஸ் கொடுத்தாங்க, டீசெண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. பாத்துக்கோங்க, எஸ்ஏ லீக்ல இஸ் நாட் பர்ஃபார்ம் வெல் அட் ஆல். சவுத் ஆப்பிரிக்கன் டொமஸ்டிக்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் இயர் சிபிஎல் ஆடல. T10 லீக் வந்திருந்தாரு, T10 லீக்ல அவருக்கு பேட்ல படல. அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன்ல வந்து when you are playing a last match, particularly when you are chasing a total, that is a time you should have sent a guy like Ishan Kishan to open the inning when Rohit Sharma was going berserk. Rohit Sharma scored 68 of 38 with a strike rate of 178. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மொமெண்டம் போனதுக்கு காரணமே டிவால் பிரேவிஸ் 23 of 20. அதுக்கப்புறமும் ஆல்சோ வி எக்ஸ்பெக்டட் அ guy like இஷான் கிஷன் டு வாக் இன் even though he didn't do well. சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஆள் 14 ரன் 15 ரன் எப்ப இருந்தாலும் அவரால் அடிக்க முடியும் போது someone like சூரியகுமார் யாதவ் would have been coming at number 4. இப்ப இஷான் அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஒருவேளை இப்ப நம்பர் 4ல அவருக்கு சரியாவே ஆடல. அவரு வி ரிஃப்ளெக்டட் 14 or 15 balls, நாட் ஈவன் ரன் பால். ஒருவேளை இஷான் உள்ள போயிட்டு ஒரு குவிக் ஃபயர் 20 அடிச்சு தென் சூரியகுமார் யாதவ் வந்திருந்தாருன்னா the story would have been totally different for them. You never know. ஏன்னா வந்துட்டு imagine when a team is losing by such a short margin, அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டிங் ஆர்டர் மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பீன் ரியலி அப் டு த மார்க் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். பீட் தேர் பிளேயிங் 11 செலெக்ஷனு. பும்ரா இல்ல அப்படின்னா, பும்ரா ஒருத்தரோட 4 ஓவர் இருந்தே அவங்க 200 கொடுக்குறாங்க போது இப்ப பும்ராவை ரெஸ்ட் பண்ணாங்க. பும்ரா கரெக்டா ரெஸ்ட் பண்ணாங்க பிகாஸ் there's no point in playing in them. இப்ப அப்புறம் நீங்க ரெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து கிளியரா தெரிஞ்சுது உங்களுக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் எல்எஜி 69 for 3, there is no way they could have got to 214 what they got. அப்படிங்கும் போது there is a serious thinking that is going for மும்பை இந்தியன்ஸ். யாரை ரீடைன் பண்ண போறாங்க? 3 இந்தியன் பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ண முடியும். லாஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் படி நான் சொல்றேன், there is lot of pressure that's going on that they got to retain a players of 8 players அப்படின்னு ஒரு சில பிரான்ச்சைசி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பிரான்ச்சைசி பிளேயர்ஸை ரீடைன் பண்ண கூடாதுன்றாங்க. தட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் ரிடக்ஷன், தட் இஸ் 3 இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் 2 ஃபாரின் பிளேயர்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி டு பிலீவ் இட் ஆர் நாட், இப்ப நீங்க எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ். அப்படிங்கும் போது யங்ஸ்டர்ஸ் இல்ல, they have to retain Bumrah, they have to retain Suryakumar Yadav. அப்படிங்கும்போது there is a competition of Tilak Verma also coming in there. Hardik Pandya, the captain, is there. அப்படிங்கும்போது I don't see Rohit Sharma getting retained next year. In all probability would have played his last game for Mumbai Indians. உங்களுக்கு இதை தவிர ஒரு பெரிய பினிஷை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5 டைட்டில கேப்டனா ஒரு பிரான்ச்சைசிக்கு அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் the world have seen. இப்போ அவர் வந்து T20ல வந்து ஃபார்ம் இல்லாம இருக்கலாம். We should not forget the fact that what he did for India in the 50 overs World Cup not so low, not so long ago. அப்படிங்கும்போது that is a respect we should give for a legend like Rohit Sharma. இந்த கடைசி மேட்ச் இருக்கிற வரைக்கும், இப்போ அவர் ஆடுற வரைக்கும் இட் வாஸ் அ கம்ஃபர்டபிள் க்ரூஸ் மோடு சேஸ். கொஞ்சம் ஸ்லோவாச்சு பிச்சு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் 215 அப்படிங்கிறது மேபி ஒரு 10 ரன் கூட கொடுத்துக்கலாம். எப்படியா had Ishan Kishan, had Hardik Pandya, one of them would have watered out to the move. Definitely they would have chased it down because the margin at the end was not very much. அப்படிங்கும்போது எம்ஐ வந்து ஒரு ப்ரௌடு பிரான்ச்சைசி, ஒரு ப்ரௌடு பிரான்ச்சைசி. இப்ப நான் வந்து ஒண்ணு தான், அந்த ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் இஸ், இப்ப உங்களுக்கு எல்லா வருஷமும் ஜெயிக்க முடியாது. 10 டீம் உங்களுக்கு ஐபிஎல்ல இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஹை காம்படிஷன். That is the beauty of IPL, where TBKS வந்து in the 9th position, they beat Rajasthan Royals comfortably away from home. அப்படிங்கும்போது that shows the quality of the tournament, that you cannot make it to the playoffs or cannot win the title, every now and then. The worst thing you really want to end up as a 5-time champions is with a wooden spoon. அப்படிங்கும்போது they will be really hurting. There is no second thoughts about that. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே நாளைக்கு மார்னிங்கே உட்காந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்து ரிட்டென்ஷன்ஸ் பத்தி, ஆப்ஷன்ஸை பத்தி என்ன பண்ணணும், டேலண்ட் ஸ்கவுட்டிங் ப்ரோக்ராம் எப்படி போடணும், யாரை எடுக்கணும். ஈவன் திஸ் இயர் பாருங்க, நோ மேட்டர் வாட் தே காட் அ காய் லைக் நமன்தீர். பெருசா வந்துட்டு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். பட் he played a few knocks to show that
he belonged to it. The talent scout is unbelievably amazing. அப்புறம் பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் அவரு வந்து ரொம்ப நல்லா போட்டார். கடைசியில தான் கடைசி இதுல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் they got in Nuwan Tushara. Nuwan Tushara bowled very well. 3 wicket all. He only played 5 or 6 matches, if I'm right. But he also didn't do a bad job. There is always something positive that has emerged to see how we can build your team next up. இப்ப LG பாத்தீங்கன்னா LG can only blame themselves now. Finishing right now, they are at the sixth position with 14 games played, 7-1 and 7 lost. They can only blame themselves. Kyle Mayers மாதிரி ஒரு பிளேயர் அவங்க கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. They were under the confusion on who is going to be a bowling unit. கண்ணாப்புனாலும் மாத்தினாங்க. அந்த யாஷ் தாக்கூர் வந்து he is also expensive, always been picking up wickets. நவீன் உல்லாக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஷமார் ஜோசப் showed lot of promise. முதல்ல வந்துட்டு ஒரு மேட்ச் ஆடினார். எஸ் he was expensive, 47 of 4 overs, 3 catches been brought down. அதுக்கப்புறம் கொண்டு வரவே இல்லை. மேட் ஹென்ரி would have been played ahead of நவீன் உல்லாக் long time back. இந்த மேட்ச் அவங்க கரெக்டா பண்ணாங்க. So ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா that margin of error in this tournament really to get on to the top 4 is way to crack your combination and how you persist with it. That is the most important thing, where if you see a team like KKR sitting on top of the table, their combination, whatever it is, மிச்சல் ஸ்டார்க் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்த போதும் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் எடுக்கவே இல்லாம அந்த சேம் கோர் காம்பினேஷனை உடைக்கல. ராஜஸ்தான் ராயல்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்லம்ப் அவங்களுக்கு வந்திருக்கு 4 மேட்ச்ல. பட் ஸ்டில் they make sure that when Josh Butler went off on the particular position, they ideally replaced him with a guy, Tom Kohler-Cadmore, who's much like replacement, even though not as class of Josh Butler or experienced. But கரெக்டா அங்க கொண்டு வந்தாங்க. அவங்களும் பெருசா அவங்களோட காம்பினேஷன் எதுவுமே மாத்தல. அதுக்கப்புறம் SRH பாத்தீங்கன்னா SRH இந்த ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை தான் அப்படியே எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. They also felt it's right time they're going to get into playoffs. அகமதாபாத் அதுக்கப்புறம் சென்னை மாதிரி ஆட போறாங்க அப்படிங்கும் போது அவங்க they got the combination right by getting வியாஸ்காந்த். அவர் ஒரு நல்ல டேலண்ட். ஒன்லி திங் இஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேக் பண்றாரு. பட் கேன் he really show up? லாஸ்ட் கேம் he really showed up. SRH ஆல்மோஸ்ட் இந்த காம்பினேஷனை கிராக் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 4th இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே இஸ் டீம் வேர் தட் தேர் கோயிங் டு பீ இன் கன்ஃபியூஷன் கோயிங் ஃபார்வர்ட். இப்போ மொயின் அலி போயிட்டாரு, அதுக்கு பதிலாக சாட்னரை கொண்டு வரணுமா இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரணுமா? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தா அந்த காம்பினேஷன் உடையும். பிகாஸ் மொயின் அலி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயர். ரீப்ளேஸ் வித் ரிச்சர்ட் கிளீசர், அந்த காம்பினேஷன் கம்ப்ளீட்டா மாறும். கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. RCB has got no confusion at all. After 10 matches, I would rather say 9 matches, after the 1-run loss against KKR, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலே ஓரளவு காம்பினேஷன் பிடிச்சிட்டு வந்தாங்க. பாவம் அன்பார்ச்சுனேட்லி தேர் ஆல்சோ லூசிங் வில் ஜாக்ஸ். அவங்க தேவ் பீன் கோயிங் வித் 4 overs is probably they would have got with 4 overs is tomorrow, particularly considering a team like CSK, they would have still played Glenn Maxwell. இப்போ ஜாக்ஸ் இல்லைன்றதுனால கிளென் மேக்ஸ் உள்ள வந்துடும் போது அவங்களோட காம்பினேஷன் எதுவுமே பெரிய இல்லைன்னு போது. அதுக்கப்புறம் டிசி ஆல்சோ டு an extent did that. They also ended up with the same points like LSG. So unfortunately, this is what it is a 5-time champions ending up with a wooden spoon. But that is how intense the competition is. That's a quality the competition has got. I'm very much sure that Mumbai Indians will come back extremely stronger next year. அதுக்கப்புறம் நாளைக்கு it is going to be the match of the tournament. இதை நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். It is going to be a potential knockout game between two quality teams அப்படிங்கும்போது lot to play for. நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். மழைன்றாங்க, கேட்டா நாளைக்கு தான் ஃபோர்காஸ்ட்ன்றாங்க. ஒரு பொட்டு துளி மழை கிடையாது. 2 டீமும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எங்கேயும் மழை பெஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல அப்படிங்கும் போது I'm really expecting a game to start off. So it is going to be a good thing that if 20 overs both the sides play, ஏன்னா வந்துட்டு when it is going to be a virtual knockout game அப்படிங்கும் போது both the teams should not be deprived of any undue advantage from the other team. ஒரு 7 ஓவர்னா டாஸ் வின் பண்ணா பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுறதுனால hopefully that not even a single ball will be lost. Life is all about hope. Let's see that the game lasts 20 overs tomorrow and the team which plays better cricket win tomorrow and also get into playoffs. That is what we have got in this episode of IPL review between MI and LSG. Until we come back for the next episode to entertain you, possibly with Octopus joining me. Thanks a lot and bye-bye.